ஹாய் ஆல், இன்னைக்கு ஹாஸ்டல் டைரிஸ் டே 8ல என்னலாம் நடந்துச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னது, அதுக்குள்ளே கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி 3 நாள் சீக்கிரமாக ஓடிடுச்சு. நம்மளும் ஃபாரினில் பிறந்திருந்தா நமக்கும் கண்டினியூஸாக 10 டேஸ் லீவ் கிடச்சிருக்குள்ளன்னு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. என்னதான் ஆஃபீஸ்க்கு போக பிடிக்கலனாலும் போய் தான் ஆகணுன்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு. லேட் பண்ணா கேபை மிஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவசர அவசரமா கிளம்பிட்டேன். வாட்ச் கட்டியே ரொம்ப நாள் ஆனனால இன்னைக்கு என்னோட ஃபேவரட்டான பிளாக் கலர் வாட்ச் தான் கட்டியிருந்தேன். டக்கு டக்குன்னு ஐடி கார்டு மாட்டிட்டு கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தா கீழே உப்புமா பண்ணியிருந்தாங்க. அப்பதான் என் ஃப்ரெண்டு நேற்றுக்கு கிறிஸ்மஸ்க்கு கொடுத்த கப் கேக் ஞாபகம் வந்தது. வேற வழி இல்லாம அதையே மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு சப்பாத்தியும் ஜாமும் வச்சு எடுத்துட்டு போயிட்டேன். கிறிஸ்மஸ்னால ஹாஸ்டல்ல இன்னைக்கு ஸ்வீட்டுக்காக குலாப் ஜாமுன் ரெடி பண்ணியிருந்தாங்க. மனசுக்கு சந்தோஷம் தர மாதிரி இது ஒன்னாதே நடந்ததுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன்.